ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே நான் உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது டார்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது. டார்கெட் கம்ப்ளீட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா December 9. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா December 10 சரிங்களா. இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் போயிட்டு இது எப்படி வந்து ஆக்சிஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் எப்படி எடுத்தேங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணலாம் சரிங்களா. எப்படி எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான் பண்ணணும். ட்ரெண்ட் அனாலிசிஸில் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஒரு ப்ரோ ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. பை சைடில் ப்ரோ ட்ரெண்டில் இருந்திருக்கு. பட் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சிஹெச் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ செல் சைடில் நம்ம போக போகிறோம் அப்படின்றத மார்க்கெட் வந்து சொல்லிடுச்சு சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறோம். இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம எப்படி வேலிடேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம். இந்த ஆர்டர் பிளாக் பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹை இருக்குது. இதை வந்து நம்ம QML லெவலாக கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு QML லெவல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இல்லை சில பேர் வந்து நீட்டாக எனக்கு வந்து QML லெவல் வேணும் சார் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் வேறு QML லெவலை கூட இந்த இடத்துல வந்து நீட்டாக பார்க்கலாம் சரிங்களா. இதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நமக்கு வந்து விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. லெவல் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஹை ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் லிக்விடிட்டி அந்த ஆர்டர் பிளாக்குக்கு இருந்தால் தான் நம்ம லிக்விடிட்டியை வேலிடேட் பண்ண முடியும். இந்த ஆர்டர் பிளாக்குக்கு லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டி நீட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிது சரிங்களா. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கும் நமக்கு வந்து வேலிடு தான். ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்காக நம்ம வந்து இதை பார்க்கலாம் சரிங்களா. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை விட்டு மார்க்கெட் உடச்சிட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறதுனால மார்க்கெட் ஃபுல்லாக வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே போயிடுச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும்தான் விட்டு எடுத்திருக்கு. இது வந்து வேலிடு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வேலிடு தான் சரிங்களா. ஒரு நல்ல ஒரு வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் தான். பட் விக்கு வெளியில் போனாலும் நமக்கு அந்த ட்ரேடு வந்து வேலிடு தான். பட் இந்த அளவு நம்மளால் SL வைக்க முடியாது. பஃபர் வச்சாலும் நமக்கு வந்து உடச்சிட்டு போயிடும் சரிங்களா. ஸோ அடுத்த என்ட்ரி எங்கே நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா. இப்போ வந்து இன்னொரு விஷயமும் இந்த ஆர்டர் பிளாக்கில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா இந்த ஹையை வந்து இப்போ இது வந்து ஸ்வீப் பண்ணுது சரிங்களா. ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து நீட்டாக மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே வந்து CH மார்க்கெட் வைக்கிது சரிங்களா. இது வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் ஸ்வீப் இருந்தாலே உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு இண்டிகேஷனை வந்து சொல்லிடும். நான் இப்படி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக போகிறேன், நீ வந்து ரெடி ஆகிக்கோ அப்படின்றத நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சொல்லும். ஒரு ஹையை ஸ்வீப் பண்ணிச்சுன்னா இது ஒரு இண்டிகேஷனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்முலாவே இருக்குது. ஸ்வீப் ப்ளஸ் CHனாலே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு டவுட் வந்து கேட்குறீங்க என்ன அப்படின்னா சார் CH வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் வரப்போ நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணுமா இல்லை இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் சரிங்களா. மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு கீழே வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் இல்லை அப்படின்னா இது வந்து பிரேக் ஆகிட்டு இதை இன்டியூஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டர் பிளாக்குக்கு இன்டியூஸ்மெண்ட் கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. மார்க்கெட் நீட்டாக மேலே வருது. மேலே வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு டபுள் டாப் இன்டியூஸ்மெண்ட், அதாவது நம்ம லிக்விடிட்டின்னே வச்சுக்கலாம். இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ற வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், லிக்விடிட்டின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். நம்ம லிக்விடிட்டினே வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணுது. லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ நமக்கு ஆர்டர் பிளாக் என்னங்க, ஒரு டபுள் டாப்புக்கு மேலே நமக்கு ஒரு சப்ளை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இது வந்து ஆர்டர் பிளாக் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக வந்து மாறும் சரிங்களா. மார்க்கெட் நீட்டாக வந்து மேலே வருது. மேலே வந்து அந்த ஆர்டர் பிளாக்கை நீட்டாக வந்து டேக் பண்ணுது சரிங்களா. ஆர்டர் பிளாக் வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து வேலிட் தான். ஸோ நீட்டாக வந்து டேப் பண்ணோன்னே நம்ம வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். கொஞ்சம் மேலே பஃபரோடு சேர்த்து வச்சுட்டு ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டாலே ஒரு 1:11 வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் சரிங்களா. மார்க்கெட் நீட்டாக வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது, அவ்வளோதான்.
சரிங்களா? சிம்பிளான ஒரு மேட்டர் தான். இந்த ஒரு செட்டப்பை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, கோல்டன் செட்டப் அப்படின்னு வந்து நான் நல்லா சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீப்பும் வந்து நடந்துருச்சு. சிஹெச்ஓ நீட்டாக குடுத்துருச்சு. ஆர்டர் பிளாக்குக்கு ஒரு டபுள் டாப் லிக்விடிட்டியே வச்சிருச்சு. பட்டோன்னா கீழ விழுக வேண்டியது தான். சரிங்களா? அதுதான் ரஜினி சொல்ற மாரி, குறி வச்சா ஏற விழுகணுங்கிற மாரி, நீட்டா இது ஒரு கோல்டன் செட்டப். சரிங்களா? இந்த மாரி ஒரு செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா, கண்ண மூடிட்டு நம்ம வந்து தாராளமா எடுக்கலாம். இதோட வின்னிங் ரேட்டும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நார்மலான ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்து எடுக்கிறத விட, இந்த மாரி இருக்கிற ஒரு வின்னிங் ரேட் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நான் இத தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஒன்ஸ் அகைன் நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்கு. இன்ட்ரஸ்டட் பீப்பிள்க்கு என்னுடைய கான்டாக்ட்ட நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீடைல்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஓகே. தேங்க் யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹேப்பி ட்ரேடிங்.